முதற்றே உலகு அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 3 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 0 கீழே 2 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் என்ன செய்திகள் தகவல்கள் இடம்பெறப் போகின்றன பார்க்கலாம். முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே தடுப்பூசி வழங்கல் நிலையத்தை பார்வையிட சென்றிருக்கின்றார் டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரி அவர்கள். இது தொடர்பான விவரங்களை பார்க்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து கியூபெக்கிலே ஜனவரி மாதம் 17ஆம் தேதி மாணவர்கள் பாடசாலை திரும்ப உள்ளார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு தொடர்பான செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து கனேடிய வலம் பகுதியிலே கனேடிய அரசாங்கத்தின் கோவிட் பதில் நடவடிக்கை குறித்து இன்று சில விவரங்களை பகிர்ந்து கொண்டார்கள். குறிப்பாக கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் சுகாதார அமைச்சர் வைஸ் ஜின் டூக்ளோஸ் இருவரும் இணைந்து பகிர்ந்து கொண்டார்கள். அது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அதோடு கனேடிய பிரதமர் மற்றும் லிபரல் அரசாங்கத்தின் கோவிட் நடவடிக்கைகள் குறித்து தன்னுடைய கருத்தையும் தன்னுடைய கட்சி சார்ந்த கருத்தையும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் எரினோ டூல் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருந்தார். அது குறித்து பார்க்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து வழமையாக இடம்பெறுகின்ற நாணய மாற்று விகிதம், நாளை நிலவுகின்ற காலநிலை, கலையரங்கம் பகுதியிலே சன்சி மியூசிக் குரூப் இவற்றிலிருந்து டின்சன் வன்னியசிங்கம் அவர்களுடைய இசையில் தாயகத்தில் இருக்கின்ற மற்றும் ஒரு கலைஞரோடு இணைந்து உருவாக்கிய ஒரு இசை படைப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. கனேடிய செய்திகளோடு துஷ்யந்தி குணரட்னம் இணைந்து கொள்வார். இவைதான் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற முக்கியமான செய்திகளும் தகவல்களும். அந்த வகையில் முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரி அவர்கள் இன்று ஸ்கொஷியா அரீனா டவுன்டவுன் பகுதியிலே இருக்கின்றது. அனைவருக்கும் தெரிந்த ஒரு இடம். இங்கே தொடர்ச்சியாக இப்பொழுது இந்த தடுப்பூசி வழங்குகின்ற விடயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தனியாக அங்கே மட்டுமல்ல, GTA முழுவதுமே பல இடங்களில் இந்த தடுப்பூசி வழங்கல் ஏற்கனவே நீங்கள் உங்களுக்கான நேரத்தை திட்டமிட்டு குறிக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் சென்று உங்களுடைய தடுப்பூசி, அது குறிப்பாக 2வது தடுப்பூசியாக இருந்தாலும் சரி, பூஸ்டர் தடுப்பூசியாக இருந்தாலும் சரி, அல்லது குழந்தைகளுக்கான தடுப்பூசியாக இருந்தாலும் சரி, இவை தவிர பாப்அப் கிளினிக்ஸ் மூலமாகவும் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் இந்த ஒமிக்ரானின் திரிபு தொற்று என்பது அதிகரித்த வண்ணம் தான் இருக்கிறது. இன்னும் குறைந்த நிலையில் அல்ல, ஒரு 500 1000 இந்த அளவில் தான் எல்லா இடமுமே ஒரு வித்தியாசமாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் பல இடங்களுக்கு நேரடியாக சென்று கடந்த காலங்களிலும் டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரி அவர்கள் சென்று அங்கு இருக்கின்ற நிலைமைகளை பார்த்திருக்கின்றார். அந்த வகையில் இன்று டவுன்டவுன் மையப்பகுதியில் அமைந்திருக்கின்ற ஸ்கொஷியா அரீனா பகுதிக்கு சென்று அங்கு இந்த தடுப்பூசி வழங்கல் எவ்வாறு இடம்பெறுகிறது இது குறித்த விவரங்களையும் அங்கே பகிர்ந்து கொண்டார். ஆகவே அது குறித்து முதலில் பார்க்கலாம்.
if there's one thing that we can be doing as a city that is going to help keep people healthy, it's going to help to get the schools open faster and to get things on the up and up with respect to this Omicron variant, it is to get people vaccinated. And so Team Toronto continues as a top priority of ours with that effort. And this is a good example here at Seneca College of a partnership between the North York General Hospital, which, as you might expect, supplies the pharmacy. They supply a lot of the doctors who are here. Seneca College has supplied us with a great facility in which to have a clinic, as well as some of their nursing students who are helping out and others. So we've got a great partnership here that is going to see to the vaccination of hundreds of people every single day. And you can make an appointment through the Team Toronto, through North York General Hospital. But our efforts are going to be devoted to making sure that we maintain city services, but also at the same time that we continue to ramp up our vaccination efforts so that we can keep people safe, so that we can give people the maximum amount of protection in terms of their own health, and so that that will help for us to get the schools back open, to get the businesses back open, to have the economy of the city start to come back, but most of all to keep people safe and healthy. I want to just really tell people how gratified I am and how thankful I am to them for the fact that we're making so much progress. And yes, my thanks go to Team Toronto and all the different organizations, including our own clinics, including the clinics run by the hospitals like this one in partnership with Seneca, others that are run by community health organizations. But the clinics wouldn't mean very much if people didn't show up to get vaccinated. And we're just so gratified at the fact that 880,000 people so far have shown up to get a booster shot at one of these clinics. And again, for them, it is going to provide them with the maximum amount of protection that they need to have for their own health and the health of their families and the people they live and work with. But also it is going to move us further along that road to making sure we can get out of this nightmare we're in, get the schools open again, get the kids back to school, get people back to work, get the restaurants open, and the vaccination is going to be a key to that. So again, I encourage people to get vaccinated, to wear a mask, to follow the health guidelines, which mean you're not having a lot of socializing at your own house or anywhere else for that matter. And I will add in a message that asks people, please, to shop local and take out local, eat local, as it were, in terms of supporting some of our restaurants that have been so hard hit by all of this. Again, it's a team effort. We're trying to lead our part of that team together with our health partners and others to get people vaccinated and to keep our city services going. And we're very hopeful that if everybody does that, that we can get back to better days in a very short period of time, as is the objective here. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. உங்கள் இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 10 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 0 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரி பகிர்ந்து கொண்ட விவரங்களை பார்த்திருப்பீர்கள். அதில் ஒரு சிறிய திருத்தம், மன்னிக்க வேண்டும், அது செனகா காலேஜ் நோத்தியோக்கில் அமைந்திருக்கிறது. அங்கேதான் அவர் இன்று சந்தித்து இந்த விவரங்களை பெற்றுக்கொண்டார். இருந்தாலும் பல இடங்களில் இந்த தடுப்பூசி வழங்கல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதைத் தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம், கியூபெக்கிலே பாடசாலைகள் மீண்டும் ஜனவரி மாதம் 17ஆம் திகதி பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பமாகும் என்று, குறிப்பாக அதாவது நேரடி கற்றலுக்கு மாணவர்கள் செல்லலாம் என்று சொல்லப்படுகிறது. இதிலே இன்று முக்கியமாக இந்த வாரம் முழுவதுமே முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விடயம் என்னவென்று பார்த்தீர்களானால், இந்த விரைவு பரிசோதனை, அதாவது ரேபிட் டெஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயம் ஒன்று. இன்னொன்று, கோவிட் டெஸ்ட்டுக்கு நீங்கள் செல்லுகின்ற பொழுது இந்த விடுமுறை கால பகுதியிலே பல இடங்கள் மூடப்பட்டிருந்தன. பல இடங்களிலே நீண்ட வரிசையில், அதாவது மணிக்கணக்கில் காத்திருந்து கூட தங்களுடைய பரிசோதனைகளை மேற்கொண்ட மக்கள் இருக்கின்றார்கள். அதிலே குறிப்பாக இந்த
கியூபெக்கிலே நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே பல விவரங்கள் பகிரப்பட்டன. குறிப்பாக இந்த குழந்தைகளின் பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பிக்கின்ற பொழுது அவர்களுக்கான சோதனை நடவடிக்கை எவ்வாறு இருக்கப் போகிறது, அதற்கான சோதனை கருவி நிறையவே கையிருப்பில் இருக்கின்றனவா, இவை வழங்கப்படுகின்றனவா, கடந்த காலங்களை எடுத்துக்கொண்டீர்களானால் டொரண்டோவாக இருந்தாலும் சரி, ஏனைய இடங்களிலும் பலவற்றிலும் சரி, இந்த சோதனை கருவிகள் வழங்கப்பட்ட பொழுது அதை பெற்றுக்கொண்டவர்கள் அதை ஆன்லைன் மூலமாக வெளியிடங்களுக்கு விற்றவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பல நடவடிக்கைகள் நடைபெற்றன. பலருக்கு தேவை இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு இந்த சோதனை கருவி கிடைக்காமல் பல இடங்களில் இருந்திருக்கின்றார்கள். ஆகவே அதன் காரணமாகவும் அந்த சோதனை செய்கின்ற இடங்கள் மூடப்பட்டதன் காரணமாகவும் பல இடங்களில் சொல்லப்பட்ட விடயம், இந்த ஒமிக்ரான் தொற்று அதிகரித்த பொழுது யாருமே நீங்கள் சோதனைக்கு செல்ல வேண்டும் என்ற அவசியம் அல்ல, அல்லாவிட்டால் உங்களுக்கு ஏதாவது அதிகமான ஆபத்து அல்லது உங்களால் உடலுக்கு தாங்க முடியாத வலி அல்லது அது சம்பந்தமான விடயங்கள் இருந்தால் மட்டும்தான் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்று இந்த பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பமாகின்ற பொழுது குழந்தைகளுக்கு வாறு இந்த டெஸ்ட் செய்யப்பட போகிறது, அவர்களுக்கான கருவிகள் நிறைவே இருக்கின்றனவா, இது தொடர்பாக பல விவரங்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அதிலிருந்து சில பகுதிகளை எப்பொழுது பார்க்கலாம். From what I know and from what my experts tell me today, I will not recommend an N95. I think that there is, I would say it's not easy to wear N95 all the day. Even some studies, and there is, would really evaluate not the theoretical aspect of N95, but the use in different sectors. Sometimes it's not even superior on masks. It's because for different reasons, which are the human, how they use it. Is it well fit? Is it taken away because it makes you difficult to breathe? So I think it's wonderful when you do a specific health, like if you are operating somebody or if you are making them having aerosols through bronchoscopy or another thing. But in the common use, I think a good surgical mask, as you are wearing now, is probably as efficient or even better. And what do you think the return to class, what do you think the effect is going to be on hospitalizations? And what would be the cutoff point to send students home again? I think we will need to be in a very high crisis to because, you know, for us, for kids and students are a priority. There is a lot of bad impacts, you know, especially the fact that if they are vaccinated, the risk for them is very low. So you understand, the only thing is the impact on the healthcare system. And because of this, it's why we made that curfew. It's why we are asking people to lower the number of contacts, try to keep, you know, I think this effort is also there to keep our schools open. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 14 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 0.2°C உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரை ராஜா. கியூபெக்கை பொறுத்தவரையில் பாடசாலைகள் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி ஆரம்பமாக போடுகின்றது. ஆகவே அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்து நாங்கள் நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கனேடிய வலம். இன்றைய கனேடிய வலம் பகுதியில் கனேடிய அரசாங்கத்தின் கோவிட் பதில் நடவடிக்கை குறித்து இன்று பல விவரங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. குறிப்பாக இன்றைய இந்த நிகழ்வில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள், சுகாதார அமைச்சர் ஜீன் வைஸ் டூக்ளோஸ், கனடாவின் மூத்த மருத்துவ ஆலோசகர் அதிகாரி டாக்டர் தெரேசா டேம், இப்படி பலரும் இணைந்து கொண்டு பல விவரங்களையும் பகிர்ந்து கொண்டார்கள். அதில் குறிப்பாக கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் சில விவரங்களை பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த விரைவு சோதனைக்கு தேவையான கருவிகள் பற்றாக்குறை என்பது இருந்த வண்ணம் இருந்தது. ஆகவே இன்று அவர்கள் அறிவித்ததன்படி 140 மில்லியன் விரைவு சோதனை கருவிகள் இந்த ஜனவரி மாதம்
மாகாணங்களுக்கும் பிரதேசங்களுக்கும் வழங்கப்பட போவதாக அறிவித்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் பிரதேசங்களுக்கும் தனிநபர் அடிப்படையில் இவை வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகவே இதன் மூலம் விரைவான சோதனைகளுக்காக மாகாணங்களும் பிரதேசங்களும் தங்களுடைய கோரிக்கைக்கு அமைய இவற்றை வழங்கப் போவதாகவும் தொடர்ந்து வருகின்ற காலங்களில் இதை 4 மடங்காக அதிகரிக்கப் போவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இவற்றோடு இன்று இந்த பூஸ்டர் தடுப்பூசி தொடர்பான விவரங்களும் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. தடுப்பூசியை பொறுத்தவரையில் கையிருப்பில் எவ்வளவு இருக்கின்றது, எவ்வாறு அவை வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, இது தொடர்பாகவும் பகிரப்பட்டன. ஆகவே முதலில் நாங்கள் பார்க்க இருப்பது கெனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இந்த ரேபிட் டெஸ்ட் தொடர்பாகவும் தடுப்பூசிகள் தொடர்பாகவும் பகிர்ந்த விவரங்களை பார்க்கலாம். Let's be honest, this isn't how anyone wanted to be starting 2022. I can understand that people are frustrated, people are tired, people had a holiday season that was less festive for most people across the country than they would have liked. We're closing in on 2 years of this pandemic, and there have been moments of more intensity and moments of less. But I think everyone was hoping that we would be into a much better place right now. And yet here we find ourselves again in many parts of the country in lockdowns, with public health rules, with school back virtually. And I can tell you as a parent, I'm very aware that the kids are back in school virtually. And I can understand that people are frustrated. But I also know that we know how to get through this. Your orders of government have been working together for months and years now to deliver the things that are necessary on the federal side. We've delivered vaccines, and Canadians have been there to take them up in record levels. We've delivered rapid tests, treatments. We've been there with income supports, and we're going to continue to be there. From the beginning, we said we'd have your backs, and that's exactly what we're going to do. Because this is about keeping you safe, keeping our health workers safe, and getting back as quickly as possible to the things we love. 2 years into this pandemic, however, one thing has changed from those first early months. Canadians themselves, you know what we need to do. You know how to keep your loved ones safe. And more importantly, you know how to keep our health systems from getting overwhelmed. People have been stepping up, there for their neighbors, there to do the right thing, there to get vaccinated, there to support our frontline workers, whether they be in our health system or in our grocery stores or wherever. Canadians have shown their mettle and the way we are there for each other, and we're going to have to keep it up. We're going to have to keep doing that for a while longer. Kids back in school virtually in many parts of the country. Parents figuring out how to balance things. Everywhere, people getting vaccinated. People making sure we're doing the right things. That's going to continue to be the story for the coming months. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்கார்பரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் 416-669-1214 www.mayasfurniture.ca. 1 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
Thank you.
குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 21 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 0 கீழே 2 பாகை செல்சியஸ். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்டின் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரை ராஜா. கனடிய வளம் பகுதியிலே கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பகிர்ந்து கொண்ட விவரங்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே 140 மில்லியன் கோவிட் ரேபிட் டெஸ்ட் கருவிகள் பிரதேசங்களுக்கும் மாகாணங்களுக்கும் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கனடாவிலே இன்றுடன் 2 மில்லியன் பேர் இந்த கோவிட் தொற்றில் இருந்து மீண்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய அதே செய்தியாளர் சந்திப்பிலே ஜனவரி இறுதிக்குள் தகுதியுள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் 2 தடுப்பூசிகளை பெறுவதற்கு போதுமான தடுப்பூசிகள் கையிருப்பில் இருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இது குறித்த மேலதிக விவரங்களை சுகாதார அமைச்சர் ஜீன் வைஸ் டூக்ளோஸ் அவர்கள் பகிர்ந்து கொண்டார். ஆகவே அது எவ்வாறு இந்த குழந்தைகளுக்கான தடுப்பூசி என்ன நிலவரம் என்ன அது குறித்து அவர் பேசிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். We have been through a lot in the past 2 years, and I know that Canadians are feeling the effects of the stress and uncertainty this pandemic has brought into our lives. But let's be clear, January 2022 is not March 2020. We have made significant progress, and we are continuing to add resources and tools to help protect and support Canadians. Because of our early planning and successful work to procure vaccines, we are now able to weather the Omicron variant in a much stronger position. Last year, we rolled out the largest vaccination program in our country's history. Almost 80% of all Canadians of all ages were fully vaccinated in 2021. Booster shots are rolling out across the country, with more than 7 million boosters administered across the country to date. Finally, we're also protecting our children. More than 40% of kids aged 5 to 11 have already received 1 dose of vaccine. This month alone, we expect to have enough supply in our country for all eligible children to receive both doses. We would be in a very different position right now if we did not have such a high vaccination rate and the vaccine supply we need to support further vaccination efforts throughout the new year. Over the past few weeks, all levels of government have had to make tough choices to protect public health and to protect our healthcare system. The Canadian government has an important role to play in that regard. Last month, we implemented new measures at the border to slow the arrival of the Omicron variant, including advising Canadians to avoid non-essential travel. Our government is also temporarily expanding the eligibility of several support programs to help those impacted by new public health restrictions driven by the Omicron surge. Rapid tests are proving to be an important tool to help us, Canadians, reduce the spread of Omicron. Before December 2021, our government had delivered 85 million of such tests to provinces and territories. In December 2021 only, an additional 35 million tests were delivered to provinces and territories. Today, I'm pleased to confirm that an additional 140 million rapid tests will be delivered to provinces and territories in the month of January. As requested by our colleagues from provinces and territories, these tests will be allocated to them on a per capita basis. These 150 million new rapid tests for January represent 3 times the December delivery of 35 million tests. Deliveries are already well underway, and we will keep you posted as often as possible. Across Canada, all levels of government are doing their best to help slow the spread of this virus and support Canadians. These are challenging times, but they will not last forever. We have the tools we need to get through this new wave of the pandemic. Let's continue to exercise caution.
உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. குட் ஈவினிங் கனடா பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவில் நேரம் 9 மணி கடந்து 26 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 0°C டொரண்டோவிலே. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரை ராஜா. சுகாதார அமைச்சர் ஜீன் வாய்ஸ் டூக்ளோஸ் அவர்கள் பகிர்ந்து கொண்ட விவரங்களை பார்த்திருப்பீர்கள். சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி 12 வயதுக்கு மேற்பட்ட கனேடியர்களில் 87% முழுமையாக தடுப்பூசியை பெற்றிருக்கின்றார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த முழுமையாக தடுப்பூசி என்பது தான் ஒரு விடயம் என்னவென்றால், ஒரு தடுப்பூசி 2 தடுப்பூசி என்றால் முழுமை என்று சொன்னார்கள். இப்பொழுது 3வது தடுப்பூசி, ஆகவே 3வது தடுப்பூசி அல்ல, ஓரளவுக்கு இது 2 தடுப்பூசிகளை பெற்றவர்களில் 12 வயதுக்கு மேற்பட்டவர்களில் கனேடியர்களை பொறுத்தவரையில் 87%க்கும் அதிகமானோர் பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. அதோடு இன்று நாடளாவிய ரீதியிலே தொற்றுகளின் எண்ணிக்கை என்று பார்த்தீர்களானால் 39,363 தொற்றுக்களை சுகாதார அதிகாரிகள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதோடு இன்று வரை இந்த கோவிட் தொற்றின் காரணமாக கனடாவில் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை என்று பார்க்கின்ற பொழுது 30,524 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். இன்றைய தொற்றின் எண்ணிக்கையை பார்க்கின்ற பொழுது நேற்றைய விட இன்று அதிகமாக இருக்கிறது. நேற்று 36,250 இருந்தது. இன்று 39,363 இருக்கிறது. இந்த ரேபிட் டெஸ்ட் தொடர்பாகவும், இந்த சோதனை கருவிகள் தொடர்பாகவும், இதனுடைய பற்றாக்குறை தொடர்பாகவும், கோவிட் டெஸ்ட் பரிசோதனை செய்ய செல்லுகின்ற இடங்களில் மூடல் காரணமாகவும் பல விடயங்கள் பேசப்படுகின்றன. சுகாதார பணியாளர்களின் பற்றாக்குறை, வைத்தியசாலைகளில் போதுமான இடம் இப்படியே சென்றால் இருக்கப் போவதில்லை, அதிகமானவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்படி பல விடயங்கள் மத்தியிலே கனேடிய அரசாங்கத்தின் செயல்பாடுகள் இந்த கோவிட்டை பொறுத்தவரையில் எவ்வாறு இருக்கிறது, அவர்கள் செய்கின்ற விடயங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்கின்றார்களா என்று பார்த்தீர்களானால் இதிலே சில வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக கன்சர்வேட்டிவ் கட்சியை பொறுத்தவரையில் அதனுடைய தலைவர் எரினோ டூல் அவர்களும் தன்னுடைய கருத்தையும், தன்னுடைய கட்சி தொடர்பான கருத்தையும் இன்று இணையவழி வாயிலாக பகிர்ந்து கொண்டார். ஆகவே அவர் கூறிய விடயங்கள் இப்பொழுது இந்த லிபரல் அரசாங்கம் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய தலைமையிலே எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த கோவிட்டை பொறுத்தவரையில் அவர் கூறிய விடயங்கள் அடுத்து பார்க்கலாம். It's a tough time for our country, again in the Omicron wave of the pandemic. So we want to send best wishes of health and prosperity for 2022 to your family, to your community, and to all Canadians. And I want to particularly thank our frontline healthcare workers, people on the front lines who a few years ago thought that flattening the curve might be a few weeks or months or a year. Now we're approaching 2 years of this pandemic and its impact on our life. And I'll tell you, as a parent who had to get their kids all ready for their Google Classroom this morning, we are tired of lockdowns. We're tired of school virtually. We're tired of not being able to use the tools we have to keep people safe, to get life back to normal as much as possible. And I'm frustrated because the Trudeau government is almost normalizing lockdowns and major restrictions as the central tool for our country to use to fight COVID, despite the fact that after 2 years, we have so many incredible tools that we could be using to find the right balance to manage COVID if there was federal leadership. And I'm going to tell you why I'm so frustrated, because my first question in the House of Commons, after I asked about reconciliation, after I had had COVID, and Rebecca and I had shared our experiences with COVID and the great work by our contact tracing public health nurse, the first questions I asked, the first day in question period, was on the approval of rapid testing in Canada, a critical tool to help Canadians stay safe, to help reduce outbreaks, and to give people the power in their own hands to make sure that they can keep safe and keep others safe. We don't have rapid tests. Last June, before the election, I asked if Canadians had seen them. Most Canadians I know had never held a rapid test,
And before Christmas, it was like the Hunger Games trying to get a rapid test in Canada. There should have been hundreds of millions of these tests being used already over the course of the last year. And the Trudeau government failed to deliver on that. The federal government approves through Health Canada a rapid test. And what is that? It is a simple diagnostic medical device. It's almost like an over-the-counter pregnancy test or something that you could administer yourself. This is not a drug. This is a key tool that has pretty darn good accuracy to allow millions of people to be able to self-care by making sure that they don't cause spread of COVID. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Clients போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 647-390-8969 சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9:32 வெளியிலே வெப்பநிலை 0 கீழே 2 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரை ராஜா. கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் எரின் ஒட்டூல் அவர்கள் பகிர்ந்து கொண்ட விடயங்கள். ஆகவே இன்று இந்த தகவல் வெளியானது 140 மில்லியன் விரைவு சோதனை கருவிகள் வழங்கப்பட போவதாக மாகாணங்களுக்கும் பிரதேசங்களுக்கும். அதே நேரத்தில் அவர் தன்னுடைய கருத்தையும் பதிவு செய்திருக்கின்றார். ஆகவே இது ஒரு சாதாரண கருவி, அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், சுய பரிசோதனை செய்வதற்கு அனைத்து வீடுகளிலும் இருக்க வேண்டிய ஒன்று என்று அவர் மீண்டும் மீண்டும் சொல்லியிருந்தார். நிகழ்ச்சியில் அடுத்து இன்று கனேடிய தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான செய்தி வெளிவந்திருக்கிறது. தமிழ் சமூக மையம் அமையப்போவது அனைவரும் அறிந்த விடயம். இது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளிலும் செய்திகளை பகிர்ந்து கொண்டோம் கடந்த வருடம். இப்பொழுது கனடாவிலே இது பதிவு செய்யப்பட்ட ஒரு அறங்கொடை நிறுவனமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வருடம் இந்த தமிழ் சமூக மையம் அமைவதற்காக $26.3 மில்லியன் அரச நிதியுதவியாக பெறும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதனை தொடர்ந்து இதற்கான வடிவமைப்பு வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று வெளியிட்ட செய்தியின்படி தமிழ் சமூக மையம் இப்பொழுது கனடாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அறங்கொடை நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை தொடர்ந்து வருகின்ற மாதங்கள் வாரங்களில் இது தொடர்பான செய்திகள், அதை தொடர்ந்து இதற்கான நன்கொடை, மேலதிகமான நிதி சேகரிப்பு, இது போன்ற விவரங்கள் பகிரப்படும் என்று நினைக்கிறேன். ஆகவே இந்த செய்தி தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று விகிதம். இந்த இன்றைய நாளை பொறுத்தவரையில் இலங்கையை பொறுத்தவரையில் 193 கனேடிய டாலர் சென்று கொண்டிருக்கிறது. இலங்கை ரூபாவை பொறுத்தவரையில் ஒரு கனேடிய டாலருக்கு 193 இலங்கை ரூபாவாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் 61 இந்திய ரூபாவாக இருக்கிறது. ஆகவே ஒரு அதிகரித்த தொகையை காணக்கூடியதாக இருக்கிறது. நீங்களும் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு பணம் அனுப்புவதாக இருந்தால் பிராம்டன், மிசிசாகா, மில்டன் அந்த பகுதியில் இருப்பவர்கள் நீங்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர், கொலம்பியா வீடியோவில் அமைந்திருக்கின்ற கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் மூலமாக அனுப்பிக்கொள்ளலாம். ஸ்காப்ரோ பகுதியில் இருந்தால் நீங்கள் சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட்டில் சென்று அங்கிருந்து நீங்கள் அனுப்பிக்கொள்ளலாம். ஆகவே மீண்டும் ஒரு அதிகரித்த தொகையை காணக்கூடியதாக இருக்கிறது. 193 இலங்கை ரூபாவாகவும் இந்தியாவை பொறுத்தவரையில் 61 இந்திய ரூபாவாகவும் இருக்கிறது. ஏனைய இடங்களில் எவ்வாறு பார்ப்போம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை 193 இலங்கை ரூபா, இந்தியா 61 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 ஈரோ, சுவிட்சர்லாந்து 0.72 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.09 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி.
குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நாணய மாற்று விகிதம் பார்த்தோம். அடுத்ததாக கலையரங்கம் பார்ப்பதற்கு முன்பு இன்று இந்த தடுப்பூசியை பொறுத்தவரையில் 3வது பூஸ்டர் தடுப்பூசி பெற்றுக்கொள்பவர்களுக்கு ஒரு செய்தி. இது நான் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இன்று நான் என்னுடைய 3வது தடுப்பூசியை பெற்றுக்கொண்டேன். இதில் குறிப்பாக நீங்கள் உங்களுடைய தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதாக இருந்தால், குறிப்பாக ஒன்டாரியோவில் இருப்பவர்கள் அல்லது அந்தந்த மாகாணங்கள் பிரதேசங்களில் இருப்பவர்கள் உங்களுடைய அரசாங்க இணையதளத்துக்கு சென்று பதிவுகளை மேற்கொள்ள முடியும். அந்த வகையில் ஒன்டாரியோ பொறுத்தவரையில் நீங்கள் ontario.ca என்ற இணையதளத்துக்கு சென்று அங்கே நீங்கள் உங்களுக்கான நேரம் திகதியை குறிப்பிடலாம். ஆனால் இதை பதிவு செய்கின்ற பொழுது அல்லது உங்களுக்கான நேரத்தை குறிப்பிடுகின்ற பொழுது கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் முதல் வாரம் வரையுமே திகதிகள் அனைத்துமே அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே. ஆகவே ஒரு நீண்ட வரிசையில் நிற்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அதை காத்திருப்பு ஒன்று இருக்கிறது. அதை தாண்டி நீங்கள் இடையிடையே இணையதளம் மூலமாக சென்று பார்த்தீர்களானால் 2 விடயங்கள். ஒன்று, சிலர் ஏற்கனவே பதிவுகளை மேற்கொண்டவர்கள் தங்களால் போக முடியாத ஏதோ ஒரு காரணத்துக்காக போக முடியாவிட்டால் அவர்களுடைய நேரம் திகதி மீண்டும் இணையத்துக்கு வருகின்ற பொழுது நீங்கள் அதை இங்கே பதிவு செய்யலாம். ஒன்று. இரண்டாவது, பாப்அப் கிளினிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பல இடங்களில் இன்று கூட ஒரு சில இடங்களில் வரிசையில் அதிகமானவர்கள் இல்லாமல் ஒரு சிலர் மட்டுமே இருந்ததாக காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் கட்டாயம் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒன்று, இணையதளம் மூலமாக நீங்கள் அடிக்கடி சென்று பார்த்தீர்களானால் உங்களுக்கான நேரம் இருக்கிறதா என்று பார்த்துக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் நீங்கள் பிப்ரவரி மாதம் முதல் வாரம் 2வது வாரத்தில் நீங்கள் பதிவுகளை மேற்கொள்ளலாம். அது இலகுவாகவே கிடைக்கக்கூடியது. இல்லாவிட்டால் பாப்அப் கிளினிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆங்காங்கே முகாம் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக வழங்கப்படுகின்றன. அதில் நீங்கள் சென்று பெற்றுக்கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கலையரங்கம். இன்றைய கலையரங்கம் பகுதியிலே ஒரு இசை படைப்பு 2 இடங்களில், குறிப்பாக கனடிய கலைஞர்கள் மற்றும் தாயக கலைஞர்கள் இணைந்து இதை உருவாக்கி இருக்கின்றார்கள். கனடாவை பொறுத்தவரையில் சன்சி மியூசிக் குரூப் அனைவரும் அறிந்த ஒரு இசைக்குழுவாக இருக்கிறது டொரண்டோவிலே. ஆகவே இவர்களுடைய பின்னணி இசையிலே தாயகத்து நாதஸ்வர் கலைஞர் குமரன் அவர்கள் இணைந்து இந்த படைப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். சன்சி இசைக்குழுவின் படைப்புகளை நீங்கள் மேலதிகமாக பார்க்க விரும்பினால் யூடியூப்லேயே சென்று அவர்களுடைய பெயரை தேடினீர்களானால் நிச்சயமாக பல படைப்புகள் இருக்கின்றன. இன்றைய கலையரங்கம் அடுத்து.
உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரை ராஜா. டொரண்டோவிலே நேரம் 9:41. கலையரங்கம் பகுதியிலே சன்சி இசைக்குழுவின் பின்னணி இசையிலே இழுத்து நாதஸ்வர் கலைஞர் குமரன் அவர்கள் இணைந்து அந்த இசை படைப்பை வெளியிட்டிருந்தார்கள். கலையரங்கம் பகுதியிலே உங்களுடைய கலைப்படைப்புகள், அது நடனமாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், இந்த வடிவமாக இருந்தாலும் இடம்பெற விரும்பினால் நீங்களும் அனுப்பி வையுங்கள். ஏற்கனவே நீங்கள் யூடியூப் இணையத்தில் அதை பதிவேற்றம் செய்திருந்தால் எங்களுக்கு அதனுடைய இணைப்பை அனுப்பி வையுங்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கு மூலமாகவும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். ஆகவே பல கலைப்படைப்புகள் உருவாகி, குறிப்பாக இந்த கோவிட் காலத்தில் எத்தனையோ கலைஞர்கள் உருவாகி வருகின்றார்கள். உங்களுடைய படைப்புகளையும் அனுப்பி வைக்க தவறாதீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது நாளை நிலவுகின்ற காலநிலை. அதற்கு முன்பாக கனடாவை பொறுத்தவரையில் சுற்றுச்சூழல் கனடா என்று ஒரு விடயத்தை, தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக பல மாகாணங்களிலும் பிரதேசங்களிலும் ஒவ்வொரு வாரமும் அல்லது இந்த வாரம் ஒரு அதிகரித்த குளிர்நிலையை உணரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பனிப்பொழிவுக்கு குறைந்தபட்சம் ஒரு வானிலை எச்சரிக்கையாவது வெளியிடப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. மாகாணங்கள், பிரதேசங்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே அல்பர்டாவை பொறுத்தவரையில் ஒரு மிகுந்த குளிர் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. அனைவரும் அறிந்த விடயம். ஏனைய இடங்களில் நாளை எவ்வாறு காலநிலை இருக்கப் போகிறது பார்ப்போம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°7°C. நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0°4°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°11°C. நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0°3°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°9°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0°24°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°24°C. நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 3°C, அதி குறைந்த வெப்பநிலை 3°C. நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். அத்தோடு மழை மற்றும் உறைமழை, பனிமழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. இது குட் ஈவினிங் கனடா. நாளை நிலவுகின்ற காலநிலையை பார்த்தோம். குறிப்பாக இந்த காலநிலையை பொறுத்தவரையில், பிரிட்டிஷ் கொலம்பியாவை பொறுத்தவரையில் இந்த வருடம் காலநிலையை பொறுத்தவரையில் பல மாற்றங்களை பார்க்கின்றோம். 2 மாதங்களுக்கு முன்பு அங்கே ஒரு கனமழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இப்பொழுது இந்த வருட குளிர்காலத்தை பொறுத்தவரையிலும் அங்கே வளமையிலும் பார்க்க இந்த வருடம் அதிகமான பனிப்பொழிவு ஏற்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதுக்கான எச்சரிக்கையும், கடுமையான குளிருக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாளுக்கு நாள் அல்லது வருடத்துக்கு வருடம் பல இடங்களில் இந்த மாற்றங்கள் என்பது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. 9:44. அடுத்ததாக நிகழ்ச்சியில் நிறைவாக கனேடிய செய்திகளோடு இணைந்து கொள்கின்றார் துஷ்யந்தி குணரட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம்.
ஜனவரி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். 140 மில்லியன் விரைவு சோதனைகள் இந்த மாத இறுதிக்குள் கனடாவை வந்தடைய உள்ளன. கோவிட் பதில் நடவடிக்கை குறித்து மத்திய அரசாங்கத்தின் செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று இந்த தகவலை அறிவித்தார். கனடாவை வந்தடைந்து உள்ள 140 மில்லியன் விரைவான சோதனைகள் இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு நபரும் தேவைப்பட்டால் ஒரு வாரத்திற்கு ஒரு பரிசோதனையை ஒரு மாதத்திற்கு எடுக்க போதுமானதென பிரதமர் கூறினார். இவை ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் பிரதேசங்களுக்கும் தனிநபர் அடிப்படையில் பிரிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் கடந்த மாதம் விரைவான சோதனைகளுக்கான மாகாணங்களினதும் பிரதேசங்களினதும் கோரிக்கை மத்திய அரசாங்கம் 4 மடங்கு வழங்கும் என அவர் தெரிவித்தார். முதல், இரண்டாவது அல்லது பூஸ்டர் தடுப்பூசிகளை பெற தகுதியுடைய அனைத்து 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு போதுமான கோவிட் தடுப்பூசிகள் இப்போது கனடாவில் உள்ளன என்பதனையும் ட்ரூடோ இன்று செய்தியாளர் சந்திப்பில் உறுதிப்படுத்தினார். இதுவரை தடுப்பூசி போடாதவர்கள் மீது கனேடியர்கள் கோபமடைந்து விரக்தியடைந்துள்ளதாகவும் பிரதமர் ட்ரூடோ தெரிவித்தார். சமீபத்திய புள்ளிவிவரங்களின்படி 12 வயதுக்கு மேற்பட்ட கனேடியர்களில் 87% அதிகமானோர் முழுமையாக தடுப்பூசி போட்டுள்ளனர். அதேவேளை கனடாவில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் தேவையான 2வது தடுப்பூசிகள் இந்த மாதம் மாகாணங்களுக்கும் பிரதேசங்களுக்கும் வழங்கப்படும் எனவும் இன்று பிரதமரினால் அறிவிக்கப்பட்டது. அத்துடன் ஜனவரி இறுதிக்குள் தகுதியுள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் 2 தடுப்பூசிகளையும் பெறுவதற்கு போதுமான தடுப்பூசிகள் இருக்கும் என அரசாங்கம் எதிர்பார்க்கிறதென இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட சுகாதார அமைச்சர் ஜேனப்ஸ் டாக்லஸ் தெரிவித்தார். கனடாவில் இன்றுடன் 2 மில்லியன் பேர் கோவிட் தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர். தொடர்ந்தும் புதிய தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் தொற்றில் இருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை இன்று 2 மில்லியனை கடந்தது. இன்று மாத்திரம் நாடளாவிய ரீதியில் 39,363 புதிய தொற்றுக்கள் சுகாதார அதிகாரிகளினால் பதிவு செய்யப்பட்டன. நேற்று நாடளாவிய ரீதியில் புதிய தொற்றுக்களின் எண்ணிக்கை 36,250 பதிவாகியிருந்தது. இன்று வரை தொற்றின் காரணமாக 30,524 பேர் கனடாவில் மரணமடைந்துள்ளனர். கனடாவில் உள்ள ஒவ்வொரு மாகாணமும் பிரதேசமும் இந்த வாரம் கடுமையான குளிர்நிலை அல்லது பனிப்பொழிவுக்கு குறைந்தபட்சம் ஒரு வானிலை எச்சரிக்கையை எதிர்கொள்கிறது. சுற்றுச்சூழல் கனடா என்று இந்த தகவலை வெளியிட்டது. தவிரவும் பிரின்ஸ் எட்வர்ட் தீவை தவிர அனைத்து மாகாணங்களுக்கும் பிரதேசங்களுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கண்காணிப்பு எச்சரிக்கை அல்லது வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆன்டாரியோவின் தெற்கு பிராந்தியங்களுக்கு காற்று எச்சரிக்கைகளும் மாகாணத்தின் வடக்கு பகுதிக்கு பனிப்பொழிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு கியூபெக் பகுதிக்கு பனிப்புயல் எச்சரிக்கையும் கிழக்கு பகுதிக்கு கணிசமான அளவு பனிப்பொழிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் அனைத்து பகுதிகளிலும் குளிர்கால புயல், பனிப்பொழிவு, கடுமையான குளிர் எச்சரிக்கைகள் உள்ளன. அட்லாண்டிக் கனடாவில் நியூ பிரன்ஸ்விக், நியூஃபவுண்ட்லேண்ட், லேப்ரடோர் மாகாணங்களுக்கு பனிப்பொழிவு, மழைப்பொழிவு எச்சரிக்கையும், பிரின்ஸ் எட்வர்ட் தீவு, நோவஸ்கோஷியாவின் சில பகுதிகளில் சிறப்பு வானிலை அறிக்கைகளும் வெளியிடப்பட்டுள்ளன. யூகோன், நார்த் வெஸ்ட் டெரிட்டரிஸ், நுணவுட் பிராந்தியங்கள் கடுமையான குளிர் எச்சரிக்கையின் கீழ் உள்ளன. நோவஸ்கோஷியாவின் பூஸ்டர் தடுப்பூசி வழங்கலுக்கு உதவ இராணுவம் அளிக்கப்பட்டுள்ளது. கோவிட் பூஸ்டர் தடுப்பூசிகளுக்கான வழங்கலுக்கு இராணுவத்தின் கோரிக்கைக்கு மத்திய அரசு சாதகமாக பதிலளித்துள்ளதென நோவஸ்கோஷியாவின் முதல்வர் டிம் ஹவுஸ்டன் கூறினார். கனேடிய ஆயுதப்படைகளின் 20 முதல் 25 உறுப்பினர்கள் அடுத்த 2 வாரங்களில் நோவஸ்கோஷியா செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பூஸ்டர் தடுப்பூசிகளை வழங்கவும் மருத்துவமனைகளை அமைக்கவும் இராணுவம் உதவும் என ஹியூஸ்டன் கூறினார். நோவஸ்கோஷியாவில் குளிர்கால விடுமுறையின் பின்னர் மாணவர்கள் பாடசாலை திரும்பும் தேதி பிற்போடப்பட்டுள்ள நிலையில் இன்றைய அறிவித்தல் வெளியானது. வினிபெக் காவல்துறை சேவைக்கான அவசரகால நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. வினிபெக்கின் காவல்துறை தலைவர் டேனி ஸ்மித் இன்று இந்த அவசர நிலையை பிரகடனம் செய்தார். காவல்துறை அதிகாரிகளுக்கு மத்தியில் அதிகரித்து வரும் கோவிட் தொற்றின் எண்ணிக்கை காரணமாக வினிபெக் காவல்துறை அவசரகால நிலையை பிரகடனப்படுத்துகிறது. சேவையில் உள்ள 90 பேர் தற்போது தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 170 பணியாளர்கள் தொற்று தொடர்பான விடுப்பில் உள்ளதாகவும் காவல்துறையின் தலைமை அதிகாரி டேனி ஸ்மித் என்று கூறினார். இன்றைய நிலைமை காவல்துறையின் பணியாளர்கள் வளங்களை கணிசமாக பாதித்துள்ளதென அவர் கூறினார்.
இந்த நிலையில் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் சேவை மாற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்மித் கூறினார். தமிழ் சமூக மையம் இப்போது கனடாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அறக்கொடை நிறுவனம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் சமூக மையமானது கனடா வருவாண்மையால் அறக்கொடை நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என்ற செய்தியை தமிழ் சமூக மையத்தின் இயக்குநர் சபை வெளியிட்டது. கடந்த ஒரு வருட காலமாக இயக்குநர் சபையானது இதற்கான விண்ணப்பம் தொடர்பான பணிகளை மேற்கொண்டு வந்துள்ளதாக இன்று வெளியான ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறக்கொடை நிறுவனம் என்ற நிலை வரிவிலக்கு பெறுவது உட்பட பல நன்மைகளை தமிழ் சமூக மையத்திற்கும் சமூகத்துக்கும் வழங்குகிறது. தமிழ் சமூக மையம் கடந்த ஆண்டில் 26.3 மில்லியன் டாலர்களை அரச நிதியுதவி பெற்றும் வடிவமைப்புக்கு முந்தைய ஆய்வை வெளியிட்டும் முன்னேற்றங்களை கண்டிருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது. லைவ் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி துஷ்யந்தி குணரட்னம். கனேடிய செய்திகளுக்கு கனேடிய செய்திகளோடு இன்றைய நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். சமூக வலைத்தளங்கள் மூலமாக நீங்கள் பார்வையிடலாம். அத்தோடு IPTV வாயிலாகவும் அந்த நிகழ்ச்சிகளை பார்வையிடலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குகின்ற அனைவருக்கும் நன்றி. அனுசரணை வழங்குகின்ற விளம்பரதாரர்கள் அனைவருக்கும் நன்றி. எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 4162920033 வாயிலாக நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் அல்லது உங்களுடைய கலைப்படைப்புகளை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். மீண்டும் நாளை மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், குட் நைட்.